நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் புதுவை மாநிலம் முன்னோடியாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் நல்லது. இதன் மூலம் இருதரப்பும் நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட வழிவகுக்கும். இப்படி சொல்வதனால் மற்ற கட்சிகளோடு எங்களுக்கு வேற்றுமை மனப்பான்மை இருப்பதாக அர்த்தமில்லை. கடந்த 1970ஆம் ஆண்டு ஊழலுக்கு எதிரான லோக்பால் சட்டம் கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதன் பிறகு வந்த அரசுகள் இதற்கான முயற்சியை எடுக்கவில்லை, அமல்படுத்தவும் இல்லை. தற்பொழுது பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் உள்ள காங்கிரஸ் அரசு லோக்பால் அமைக்க முயற்சி எடுத்து வருகிறது என்றும், மேலும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதிலும் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதிலும் புதுவை மாநிலம் முன்னோடியாக உள்ளது. மற்ற மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களை ஒப்பிடுகையில் புதுச்சேரி மாநிலம் மிக அதிக வளர்ச்சியடைந்துள்ளது பாராட்டத்தக்கது என்று கூறினார். அப்போது மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன், முதலமைச்சர் வைத்திலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று AFT திடலில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான திரு கருணாநிதி கூறியுள்ளார். புதுவை முதலியார்பேட்டை AFT திடலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமை தாங்கினார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் கருணாநிதி பேசுகையில், புதுவை மாநில அரசுக்கு இன்னும் சில உரிமைகள், அதிகாரங்கள் பெற்று மக்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று திமுக சொல்லி வருகிறது. மேலும் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை திமுக முழக்கமாக கொண்டுள்ளது. தமிழகத்திற்கு தாய்மொழி தமிழ், புதுவைக்கும் அதே மொழிதான். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற தொடர்ந்து போராடுவேன். மேலும் புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து பெற வேண்டும். இதனை பெற தொடர்ந்து வலியுறுத்துவோம். மத்திய அரசுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள், அடிமைப்பட்டவர்கள் அல்ல. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என இந்திரா காந்தி சென்னை வந்தபோதே கூறியுள்ளேன். இப்போதும் அப்படித்தான் உள்ளேன் என்றும், தமிழக மீனவர்கள் இலங்கை படையினரால் இன்னமும் கொல்லப்படுகிறார்கள். கரை ஒதுங்கிய மீன்களைப் போல பிணங்கள் மிதக்கின்றன. இந்த கொடுமையிலிருந்து எல்லாம் விடுபட மத்திய அரசை வலியுறுத்துவோம். மாநிலங்கள் வளமாகவும் மத்திய அரசு பலமாகவும் இருக்க வேண்டும். எனவே இன்னும் மாநிலங்களுக்கு அதிகாரம் பெற வேண்டும். எனவே எங்கள் சேவை தொடர்ந்திட திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்களித்து புதுவையில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலர செய்யுங்கள் என்று பேசினார். நிறைவாக திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் நன்றி கூறினார். கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உழவர்கரை தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு கடந்த பல நாட்களாக தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த திரு ஜான்குமார் இன்று தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதி மற்றும் ஆசிரியர் குடியிருப்பு பகுதி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக தக்கக்குட்டை பகுதியில் உள்ள கோவிலில் பூஜை செய்துவிட்டு அங்கு தரப்பட்ட மரியாதையை ஏற்றுக்கொண்ட திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் பின்னர் அப்பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரின் ஆசி பெற்றும், துணை முதல்வர் MK ஸ்டாலின், காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதால் தங்களது வாக்கினை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்று திரு ஜான்குமார் கூறினார். வாக்கு சேகரிப்பின் போது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திருக்காஞ்சி பாலகிருஷ்ணன் உள்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவேன் என்று வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் வாக்கு சேகரிப்பின் போது உறுதியளித்தார்.
புதுவை வில்லியனூர் தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் தமது தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வரர் நகர், சிவகணபதி நகர், பிருந்தாவனம், பத்மினி நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது அவர்களிடம் அமைச்சர் நமச்சிவாயம், நான் உங்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பேன், உங்கள் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி வைப்பேன், குடிசை வீடுகளை கல்வீடாக மாற்ற மானியத்தை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்த நடவடிக்கை எடுப்பேன், சிறப்பு கூறு நிதியை ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் அத்தனை பகுதிகளுக்கும் முறையாக பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவேன், மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன், மகளிர் நலன் காக்க எனக்கு கைச்சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தங்களது முழு ஆதரவினை தெரிவித்துக் கொண்டனர். அப்போது ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்பட ஏராளமானோர் உடனிருந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அவர் வசந்தம் நகரில் வாக்கு சேகரிக்க சென்றபோது மங்களம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வீட்டிற்கு சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் தேனி ஜெயக்குமாரிடம் வாழ்த்து பெற்றார். அவருக்கு தேனி ஜெயக்குமார் சால்வை அணிவித்து தேர்தலில் வெற்றி பெற தமது வாழ்த்தினையும் ஆதரவினையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் அவர் அப்பகுதி முழுவதும் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். இதேபோல நேற்று வில்லியனூர் தொகுதி வெள்ளாளர் வீதியில் அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவர் மக்களிடம் வில்லியனூர் தொகுதியை நகரத்திற்கு இணையாக மாற்றுவேன், அடிப்படை வசதிகளை செய்து தருவேன், சிறுபான்மையினர் நலனை பேணி காப்பேன், எனவே என்னை ஆதரித்து கைச்சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அன்பு சகோதரர் ஜான்குமாரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உழவர்கரை மக்களிடம் தாம் கேட்டுக் கொள்வதாக அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். வில்லியனூர் தொகுதி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் திரு நமச்சிவாயம் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எமது செய்தி பிரிவுக்கு பிரத்யேகமாக அவர் அளித்த பேட்டியில், ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை ஆதரித்து உழவர்கரை தொகுதி மக்கள் எனக்கு எப்படி வெற்றியை அளித்தீர்களோ அதேபோல் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரையும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறினார். அன்பிற்குரிய உழவர்கரை தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கடந்த காலங்களிலே 1996ஆம் ஆண்டிலிருந்து உழவர்கரை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்தலில் போட்டியிட்ட சமயத்தில் நீங்கள் எல்லாம் எனக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அரசின் மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் நான் பெற்றுத் தந்திருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்தந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் முடிந்தவரையிலே முழுமையாக நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றேன். இருந்தாலும் கூட இன்றைக்கும் ஒரு சில பகுதிகளுக்கு ரோடுகளை உருவாக்குவதற்கும் நம்முடைய குடிநீர் உருவாக்குவதற்குமான நிதி ஒதுக்கீடு செய்து அரசினுடைய ஒப்புதல் பெறப்பட்டு டெண்டர் விடப்பட்டு ஆரம்பிக்கப்பட வேண்டிய நிலையிலே அது இருந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் முடிந்தவுடனாக அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு துரிதமாக செயல்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் இன்றைக்கு தேர்தலை சந்திக்க இருக்கின்ற நேரம், நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நேரம். நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்காக அளிக்கின்ற வாக்கு என்பதை மட்டும் சிந்தித்து இன்றைக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி அவர்களும், மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களும், மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆசியோடும், மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர் ஆசியோடும், புதிய நீதி கட்சி, படைப்பாளி மக்கள் கட்சி, திராவிடர் கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற தேசியவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய கூட்டணியோடு இன்றைக்கு வேட்பாளராக, வாசி பெற்ற வேட்பாளராக, ஒரு யோகோபித்த ஒரு முடிவோடு மரியாதைக்குரிய நண்பர் ஜான்குமார் அவர்களை இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். ஜனநாயக முற்போக்கு கட்சியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து நம்முடைய மக்கள் சேவை ஆற்றுவதற்கு,
நம்முடைய விடுபட்டு போன பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு நண்பர் ஜான்குமார் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அந்த பணியை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். என்னுடைய தம்பிமார்களும் என்னுடைய ஆதரவாளர்களும் என் மீது அன்பு கொண்டவர்களும் நீங்கள் மாறாமல், யார் எதை சொன்னாலும் அதை கேட்காமல், யார் எந்தவித பிரச்சாரம் செய்தாலும் அதை யாரும் நம்பாமல், நீங்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் எப்படி என்னை கடந்த தேர்தலிலே என்னை வெறுவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்களோ அதே அடிப்படையிலே ஜான்குமார் அவர்களை நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுக்கு சேவை செய்வனாக, நீங்கள் கூப்பிடுகின்ற நேரத்திலே நான் வேறொரு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்ற வேலையும் செய்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்திலே தெரிவித்து, நீங்கள் ஜான்குமாரோடு இணைந்து செயல்படுவதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். எனவே நீங்கள் அனைவரும் என் மீது அன்பு கொண்டவர்கள், என் மீது பாசம் கொண்டவர்கள், என் மீது விசுவாசம் கொண்டவர்கள், நீங்கள் அனைவரும் நண்பர் ஜான்குமார் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தில் 2வது பட்டமளிப்பு விழா ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் ஜிப்மர் தலைவர் டாக்டர் கங்குலி தலைமை தாங்கிட சிறப்பு விருந்தினராக சென்னை புற்றுநோய் மையத்தின் தலைவர் டாக்டர் சாந்தா கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா பற்றிய உரை நிகழ்த்தினார் மற்றும் பட்டமளிப்பு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். முன்னதாக ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் சுப்பாராவ் அனைவரையும் வரவேற்று பேசி சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசினை வழங்கினார். விழாவில் இறுதி ஆண்டினை முடித்த மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு பட்டம் பெற்றனர். நிறைவாக தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.